ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நாம் சில விஷயங்கள் செய்வதற்கு முன்பு அதிகமாகவே யோசிப்போம். ஆனால் அதற்கு பிறகு யோசிக்க கூடாது. ஒரு விஷயம் நம் செய்வதற்கு முன்பு யோசிக்கலாம். ஏன், அதை செய்வதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பு கூட யோசிக்கலாம். ஆனால் அதை செய்த பிறகு அதை பற்றி யோசிக்காமல் இருப்பதே சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் எப்படி முடிவெடுக்கிறோமோ அப்படித்தான் வாழ்க்கை என்பது அமையும். நம் தெளிவாக முடிவெடுத்தோமானால் தெளிவாகவே இருக்கும். அதுவே நம் குழப்பி குழப்பி எடுத்தோமானால் எப்படி இருக்கும் என்பது உனக்கே தெரியும் அல்லவா? இப்பொழுதும் நிதானமாக இருக்க பழகிக்கொள். எல்லா விஷயத்திலும் அவசரம் வேண்டாம். நிதானம் இருந்தால் நிச்சயமாகவே இந்த பூமியில் நீயும் சாதிக்கலாம். எல்லோரும் சாதிக்கிறார்கள், எல்லாரும் எல்லா விஷயங்களும் செய்கிறார்கள் என்று புலம்புகிறாய் அல்லவா? உன்னாலும் அனைத்து விஷயங்களையும் சாதிக்க முடியும். நீ எந்த அளவு பொறுமையுடன் கையாளுகிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் செய்ய முடியும். என்னுடைய தங்கத்திற்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன். எல்லா விஷயத்தையும் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று. ஏனென்றால் குழப்ப எல்லாம் மனபாரம் தானே. பாரங்களை தூக்கி சுமக்கும் பொழுது இன்பங்கள் எப்படி கண்ணுக்கு தெரியும்? இன்பங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும், வாழ்வில் இன்பமான விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் பொறுத்துதான் இருக்க வேண்டும். என்னுடைய தங்கத்திற்கு பிடித்த வாழ்க்கையை அமைத்து தருவது ஒரு தகப்பனாகிய என்னுடைய கடமை. என்னுடைய கடமையை நான் எப்பொழுதும் சரிவர செய்வேன். எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை தத்தளிக்க விடமாட்டேன் என்று இப்பொழுதல்ல, எப்பொழுதுமே சொல்வேன். உன்னை தத்தளிக்க விட்டுவிட்டு நீ தத்தளிக்கும் பொழுது நான் பார்த்து கொண்டு ரசிப்பேன் என்று நினைத்தாயோ? அப்படியெல்லாம் நான் ஒரு கணமும் உன்னை வாழ்வில் எந்த ஒரு துயரமான சம்பவத்திலும் நெருங்க விட்டு நான் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன். வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நிம்மதியை மட்டுமே எடுத்தெடுத்து தருவேனே தவிர உன் வாழ்வில் நான் உனக்கான துன்பத்தை தரமாட்டேன். இன்பத்தை பெற தயாராக இரு. உன் வாழ்வில் அனைத்துமாக நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக மாற்றுவேன். எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாம் கிடைத்துவிடும் என்று அமைதியாக இரு. வராத பிரச்சனையே வந்துவிடுமோ என்றெல்லாம் நினைக்காதே. கலக்கத்துடன் இருந்தால் எல்லாம் பாரமாகிவிடும். கலங்காமல் அமைதியாக இரு. இந்த சாயான நான் உனக்கான அனைத்தையும் நல்ல வழியில் செய்து தருவேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.